ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 25th டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஹாய் 100 டே சேலஞ்ச் வந்து இன்னைக்கு வந்து டே 25. 25 நாள் ஆயிடுச்சு. 25 நாள் அப்பா எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி கடந்து போயிடுச்சு, ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிடுச்சு 25 நாள். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் டே. ஒரு 7 நாள் வந்து நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்டே இல்லாம. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரெஸ்ட் எடுப்பேன். நாளைக்கு வந்து திரும்ப நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்றேன். ஒர்க் அவுட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரெஸ்ட்டும் கொடுக்கணும். ஸோ ஒன் டே வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அதனால நான் இன்னைக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஆனா நான் வாக்கிங்க்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ மைல்டான ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும் இந்த ரெஸ்ட் டேல கூட. ஸோ அதனால இன்னைக்கு வாக்கிங் மட்டும் பண்ணுவேன். 10,000 ஸ்டெப் மட்டும் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் நான். ஸோ ஒர்க் அவுட் மட்டும் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீரை கடையல், கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், 2 முட்டை. இதான் இன்னைக்கான லஞ்சு. பசங்க தூங்குறாங்க, அதனால தான் லைட்டு போடல. ஹாய், இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹாப்பியான டேயா இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 25th டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் ஓரளவுக்கு இருந்தாலுமே நம்மளோட செல்ஃபுக்காக ஒன்று பண்றோம் அப்படின்னும் போது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு இப்போ 100 டேஸ்ல ஒரு 25னா காவாசி கிணறு, ஒரு முழு கிணறு தாண்டறதுக்கு ஒரு காவாசி கிணறு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். நான் வந்து ரொம்ப நாளா இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு நிறைய தயக்கம் எனக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் போட்டா பாப்பாங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகுமா, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, உனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் அதை வந்து தள்ளி போட்டிருக்கேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலதான் நான் முடிவு பண்ணேன், யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களாம் தான் காரணம். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க 25 நாள் நாங்க முடிஞ்சிருச்சே, நம்ம சேர முடியலையே, நம்மளால இதை ஜாயின் பண்ண முடியலையே இவங்க கூட அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப கூட ஜாயின் பண்ணலாம். இன்னும் 75 டேஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுல என்ன வேணாலும் பண்ணலாம். 75 டேஸ்ன்றது சின்ன நாளே கிடையாது, சின்ன நம்பர் இல்லை, அது இன்னும் ஒரு பெரிய நம்பர். அது இப்பதான் நம்ம கால்வாசி வந்திருக்கோம். இன்னும் 75 டேஸ்ன்றது வந்து ஒரு பெரிய பெரிய நம்பர் தான். ஸோ அதையும் நம்ம சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் 75 டேஸ் 100 டேஸ் முடிஞ்சாலுமே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட கமெண்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணாமலோ, ஒருத்தவங்க சொல்லி கூட நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்காமலோ எதுவுமே நான் இருந்தது கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. இவ்வளவு பேர் பார்ப்பாங்க, இவ்வளவு பேர் ஓகே அதுல இருந்து ஏதோ டவுட் கேட்பாங்க அப்படின்றது இப்பதான் எனக்கு ஓகே, ஓரளவுக்கு வந்து பாக்குறாங்க, நம்ம வீடியோஸும் பாக்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நான் கொஞ்சம் நம்புறேன். ஸோ ஓகே, நம்மளோட கண்டென்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரீச் ஆகுது, ஒரு சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு நீங்களாம் ஷாக் ஆயிடாதீங்க. ஏன்னா நான் மைக் ஆஃப் ஆனது தெரியாம ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்திருக்கேன். அது இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ நிறைய நான் விஷயம் வந்து எமோஷனலா உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இப்போ வந்து கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் என்ன சொன்னேன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்றேன். ஆனா என்னதான் நம்ம ரெக்கார்ட்ல பண்ணி நம்ம ரெக்கார்ட் மோட்ல வந்து கொடுத்தாலும் அந்த எமோஷனல் வந்து நான் அப்ப பேசின எமோஷனல் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதான் இந்த வீடியோல வந்து இப்படி ஆயிடுச்சு. நான் நினைச்சு பார்க்கல, இப்பதான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. சாரி, மன்னிச்சிருங்க. இன்னைக்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 493 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ நைட் டின்னர் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டதுனால. டே 25 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ரெஸ்ட் தான். ஆனா நம்ம 10,000 ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெஸ்ட் எடுத்தாலுமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி வாக்கிங்கோ வேற ஏதாவது ஒன்றும். ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு 26ல நான் பாக்குறேன். பாய்.